இதான் எங்கள் ஆட்சி வீடு. இன்றைக்கி எங்கள் தாய் மாமா வீட்டில் ஃபங்க்ஷன். இங்கே தான் திருவிழா டைமில் மொத்த கசின்ஸு லிவிங்ஸ்டனும் ஒரு பல்கான கூட்டமாக சுற்றிட்டு இருப்பான். அது ஒரு நிலா காலம். பெரியவங்கெல்லாம் பின்வாசலில் பேசிட்டு சமைச்சிட்டு இருப்பாங்க. நாங்கள் எல்லாம் ஓடல், அடி வாங்கல், கீழே விழுந்து புதையல் எடுத்தல், திட்டு வாங்குதல்னு சுற்றிட்டு இருப்போம். ஆனாலும் எந்த கவலையும் இல்லாத சந்தோஷமான நாட்கள் தான். அதே இடத்துல இப்போ 20 வருஷம் கழிச்சு நாங்கள்லாம் எங்கள் பிள்ளைங்களோட வந்து பேசி சிரிச்சிட்டு இருந்தது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ கசின் கூட்டத்தில் பாதி பேர் வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்க மனசெல்லாமும் இங்கே தான் இருக்கணும்னு தெரியும். பட் அவங்களுக்கு சேர்த்து நாங்களே என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். ஒரு சின்ன பிள்ளைல மாமா பெரியம்மா கண் உருட்டலிக்கே பயந்து நடுங்கின நாங்கள் இப்போ அவங்களையும் நல்லா ஜாலியாக வம்பிழுத்து ஃபன் பண்ணுறது நல்லா ஒரு மாதிரி குதூகலமாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தா கலைத்திறமைகள் மொத்தமும் இங்கே தான் இருக்கும் போலையே அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோனா கிராஃப்ட் ஒர்க் பண்ணி வச்சுருந்தாப்புல நம்ம சின்ன மாமா பொண்ணு. அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு அது மாதிரி எங்கள் ஊர் கள்ளிக்குளத்தில் ஒரு மலை இருக்கும். அதுதான் எங்கள் ஸ்பாட். அப்பப்போ சும்மா அசால்ட்டாக மலை ஏறிட்டு இருப்போம். இப்போ போகணும்னு நினச்சோம், நான் மிஸ் ஆகிட்டேன். ஆனாலும் அண்ணன்மார் மாப்பிள்ளைமார் கையால் நல்லா பிரியாணி சாப்பிட்டதில் அந்த மன வருத்தம் அப்படியே டேலி ஆகிட்டு அருமையான சாப்பாடு, அருமையான மக்கள் நல்லா முடிச்சுட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு.